வணக்கம் நேயர்களே, நாம மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்ல இப்போ ஒரு பிளாங்க் ப்ரெசன்டேஷன்ல மோஷன் பாத்தை வச்சு எப்படி அனிமேஷன் கிரியேட் பண்றது அதை தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க அம்மா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம கிட்ட ஒரு பிளாங்க் ப்ரெசன்டேஷன் இருக்கு. அதில் நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு இன்சர்ட் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ஷேப்ஸில் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நாம் ஏற்கனவே நம்ம டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கிற நம்ம சிஸ்டத்தில் வச்சுருக்கிற பிக்சர்ஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்கிற பிக்சர்ஸை எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். இப்போ மேக்ஸிமம் இந்த மோஷன் பார்த்து வச்சு நம்ம ஏதாவது அனிமேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் இந்த பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கிற பிக்சர்ஸை வெப்சைட்டில் இருந்து டவுன்லோடு பண்ணி வச்சுக்கிங்க. பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அந்த பிக்சர் மட்டும் தெரியும். நம்மளுக்கு தேவையில்லாமல் பிக்சரோட பேக் ட்ராப்பை ரிமூவல் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அதனால் நான் ஏற்கனவே இங்கே கூகுளில் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் டவுன்லோடு பண்ண பிக்சர்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இப்போ உங்களுக்கு பேக் ட்ராப் பிக்சர்ஸ் ஒன்று காமிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இது போல் ஒரு பேக் ட்ராப்பை செட் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு நிறைய கார்ட்டூன் சேனலில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் வந்து பேசுகிற மாதிரி ஆடுற மாதிரி அதுபோல் அனிமேஷன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பேக் ட்ராப்பை எடுத்து வச்சுட்டு அதில் அனிமல்ஸை வச்சு மோஷன் பார்த்து கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு தேவைன்னா இது போல் ஒரு பேக் ட்ராப் இமேஜை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ அதில் நான் ஒரு மரத்தை ஒன்று ஆட் பண்ணலாம், ஒரு மரத்தை எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கிற ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு ட்ரீயை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ அதனோட சைஸை நீங்கள் அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த டாட்டாக இருக்கிற அந்த கட்டத்தை மவுஸில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ட்ரீ வந்து அந்த சைஸ் வந்து நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம ட்ராக் பண்ணி அதை குறைக்க முடியும். சரி, அடுத்து ஒரு மரத்தை கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்போ மரத்தில் ஓடி ஆடி விளையாடுற ஒரு அணில், அதுபோல் ஏதாவது சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு அனிமல் ஏதாவது அணில் ஒன்று எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம உள்ளே வைப்போம். ஃபஸ்ட்லேருந்து இப்போ இன்சர்ட்டுக்கு போயிட்டு பிக்சர்ஸ்க்கு போயிட்டு ஒரு அணிலாகவும் கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வைக்கலாம். இப்போ அணிலோட சைஸை நம்ம வழக்கம் போல் அணில் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதை சுற்றிலும் அப்பியர் ஆகக்கூடிய அந்த டாட் பாயிண்ட்டை நீங்கள் மவுஸில் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸ் அணில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் அணிலோட இமேஜை குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 2 அணில் எடுத்துகிட்டு வந்து வைக்கலான்னு இருக்கிறேன். இன்னொரு அணில் நான் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுக்குறேன். ஒரு நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு அணில். இப்போ இது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் எனக்கு இந்த இது கிடைக்கல. அதனால் நம்ம ஏற்கனவே ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பழைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த அணிலை தவிர மீதி பின்னாடி இருக்கிற அந்த ஒயிட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். இது ஏற்கனவே நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பவர் பாயிண்ட்டோட முன்னாடி இருந்த 2 பாகத்துலேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ மார்க் டு ரிமூவ் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா பேக் ட்ராப் ஒயிட் இருந்தது ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த பிக்சரையும் நீங்கள் டயகனல் சைஸில் டீக்ரீஸ் பண்ணி குறைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு தேவையான இடத்துல ஒரு மரத்தில் ஏற போகிற மாதிரி அந்த இடத்துல கொண்டு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தேவையான இடத்துல நீங்கள் அதை வச்சுக்கலாம். அதை மூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிக்சர் மேலே வச்சிங்கன்னா எல்லா பக்கமும் ஏரோ மார்க் வரும்போது மவுஸை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இன்னொரு அணில் ஒன்று இருக்குது, அதையும் கொண்டு வந்து வச்சுக்கலாம். நம்ம இது பிஎன்ஜி ஃபார்மேட் அணில் தான், அதனால் பேக் ட்ராப்பை நம்ம திரும்ப ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எல்லா இமேஜையும் கொண்டு வந்து நம்மளுக்கு தேவையான இடத்துல ஃபஸ்ட்டு வச்சிடறோம். வச்சுட்டு இமேஜ் தேவையான சைஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வச்ச இமேஜுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒவ்வொன்றா அனிமேஷன் செய்ய போகிறோம். மோஷன் பார்த்து யூஸ் பண்ணி தான் இந்த அனிமேஷன் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அனிமேஷன் அதுக்குள்ளே போயிட்டு மோஷன் பார்த்து கிளிக் பண்ணுறேன். ஆட் மோஷன் பார்த்து கிளிக் பண்ணால் இதில் நம்மளுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ், அனிமேஷன் டிசைன்ஸ் இருக்கும். இப்போ எங்கேருந்து இது வரணும்னா அனிமேஷனுக்குள்ளே போயிட்டு ஆட் அனிமேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் மோஷன் பார்த்து இருக்கும். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஏரியா உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ஆப்ஜெக்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் இருக்கிற ஒரு அனிமேஷனை கிளிக் பண்ண ரைட்டில் லெஃப்ட் டு ரைட் வர மாதிரி ஒரு அனிமேஷன் கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். உங்களுக்கு அது எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது அப்படின்ற ஒரு பிளர் இமேஜ் உங்களுக்கு தெரியும். இதை நம்ம இன்னும் நீட்டி கூட வச்சுக்கலாம். நீங்கள் மவுஸில் அப்படியே கிளிக் பண்ணி இந்த ரெட் கலரில் இருக்கிற பட்டன் மேலே
வச்சு கிளிக் பண்ணி அப்படியே எங்கே வேணாலும் இழுத்துட்டு போய் வைக்கலாம். இப்போ வச்சுட்டோம். இப்போ இதை மவுஸில் கிளிக் பண்ணால் தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்குதாங்க. அதை நம்ம வித் ப்ரீவியஸ் இல்லை ஆஃப்டர் ப்ரீவியஸ் கூட கொடுத்துக்கலாம். டைமிங் நம்மளுக்கு தேவையான எவ்வளோ ஸ்லோவில் வரணும் எவ்வளோ ஸ்பீடில் வரணும் அந்த டைமிங்கை நம்ம மாற்றி அடுத்து ஒரு இமேஜுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அனிமேஷன் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அனிமேஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு எவ்வளோ ஒர்க் ஆகுதா அப்படின்னு இப்போ மரத்துக்கு பின்னாடி இருக்கிறதுல இந்த டிட்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம்னா அது ஓரளவுக்கு நம்ம செட் பண்ண விஷயம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஸ்பின் கொடுத்து பார்க்குறேன், ஒரு ரவுண்ட் அடிக்குது, பக்கம் மூவ் ஆகிட்டு வருது. க்ரோ ஷ்ரிங்க் இதை நம்ம கொஞ்சம் பெருசாகுது, சின்ன எண்ட் ஸ்லைடு எஸ்கேப். அப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எந்த அனிமேஷன் தேவையோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக ஆடிட்டு இருக்கிற மாதிரி அனிமேஷன் இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதால நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் அந்த டிட்டர்ன்ற அனிமேஷனே கொடுக்குறேன். இப்போ ஒரு அனிமேஷன் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அனிமேஷன் பேனில் போயிட்டு அந்த அனிமேஷன் நம்ம அந்த ஸ்லைடு முடிகிற வரைக்கும் அந்த அணியில் வந்து ஆடிட்டே இருக்கணும் அப்படின்றதால அந்த அனிமேஷன் பேனில் போயிட்டு அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அதில் டைமிங் அப்படின்னு இருக்கும். டைமிங்கில் போயிட்டு நீங்கள் ரிப்பீட் அப்படின்ற இடத்துல நன்னுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அன்டில் எண்ட் ஆஃப் ஸ்லைடு கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு அந்த அனிமேஷன் ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஸ்லைடு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதே போல் அடுத்து இருக்கிற இமேஜுக்கும் நீங்கள் அனிமேஷனில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு அனிமேஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இப்போ அது போலவே நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ நம்ம எந்த இமேஜெலாம் நம்ம அனிமேஷன் பண்ணுறோமோ அந்த ஒவ்வொரு இமேஜுக்கும் நாம் என்ன பண்ணணும், அந்த அனிமேஷன் பேனில் போயிட்டு அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷனில் இதெல்லாம் இருக்குது, எஃபெக்ட் ஆப்ஷன்லேயும் மாற்றலாம். அந்த டைமிங் ஆப்ஷன் தான் பெஸ்ட்டு. டைமிங் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. டைமிங் ஆப்ஷனில் போனீங்கன்னா அதில் ரிப்பீட் எப்படி இருக்கணும், அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், எல்லாமே இருக்கும். அதில் அன்டில் எண்ட் ஆஃப் ஸ்லைடு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ரொட்டேட் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைடு முடிகிற வரைக்கும் அந்த அனிமேஷன் ஒர்க் ஆகும். இப்போ அதே போல் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆப்ஷன் அனிமேஷன் கொடுக்கும்பொழுது நம்ம அந்த மவுஸ் கிளிக் ஆன் கிளிக்கில் இருக்கா வித் ப்ரீவியஸ் இருக்கான்னு அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மூணுத்துக்கும் வந்து எண்ட் ஆஃப் ஸ்லைடு கொடுத்து ஓகே பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கலான்னா நம்ம செட் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு ஸ்லைட் ஷோவில் போயிட்டு நம்ம ஒரு ப்ரிவியூ பார்த்துடலாம். ஃப்ரம் பண்ணிட்டு பாருங்கள் அங்கே ஆன் கிளிக்னு இருக்கா, எதுவுமே ஒர்க் ஆகலை. ஏன்னா மவுஸ் ஆன் கிளிக்கில் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ணால் எல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இப்போ மூணாவதாக ஒன்று ஒர்க் ஆகலை, ஏன்னா அதை மவுஸ் கிளிக் பண்ணால் தான் ஒர்க் ஆகுன்ற மாதிரி நம்ம வச்சுருக்கோம் போல். இப்போ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகுது, அது ஒர்க் ஆகாது. சரி, இப்போ மவுஸ் கிளிக் பண்ணாமலே அதை எப்படி நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், வழக்கம் போல் அந்த எந்த ஆப்ஜெக்ட் அதில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ ஆன் கிளிக்கை எடுத்துகிட்டு வித் ப்ரீவியஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஆப்ஜெக்ட் கூடவே இதுவும் என்ன ஆகும், அனிமேஷன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு டைம் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம். எதெல்லாம் ஆன் கிளிக்கில் இருக்கோ அதெல்லாம் வித் ப்ரீவியஸ் கூட கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மவுஸ் கிளிக் பண்ணாமலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அனிமேஷனாக அங்கே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இந்த ஆட் அனிமேஷன் மோஷன் பார்த்த பயன்படுத்தி பவர் பாயிண்டில் நாம் ஒரு இமேஜை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். ஸ்லைட் ஷோவில் போயிட்டு பெருசாக இதை அவுட்புட் நம்மளுக்கு இது போதும் அப்படின்னா இது அனிமேஷன் இல்லை, அனில் வந்து ஸ்ட்ரைட்டாக அனிமேஷன் தாவி தானே போகும் அப்படின்னா கிளிக் பண்ணி அனிமேஷன் இருக்கிற அனிமேஷன் பேத்தை நான் செக் பண்ணுறேன். ஏற்கனவே இருக்கிற அனிமேஷன் மாதிரி எந்த அனிமேஷன் இருக்கோ அதுக்கு தேவையான ஒன்று பண்ணி அதில் டெலிட் பண்ணுறாங்க. இப்போ பேக் ட்ராப்பும் சேர்ந்து டெலிட் நல்லா இருக்கும், ப்ராப்ளம். வேணும்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த பேக் ட்ராப்பே நல்லா இருக்க முன்ன விட பழிச்சுன்னா இதை வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ இந்த அணிலுக்கு மட்டும் இந்த ஐஸ் ஏஜில் வர மாதிரி இருக்கிற இந்த அணிலுக்கு நான் திரும்ப அனிமேஷன் பேத்தை கொடுக்குறேன்.
அதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அணில் ஓரளவுக்கு துள்ளி குதிச்சு போகிற மாதிரி ஒரு மூமெண்ட்டு தெரியுது. அதை நம்ம வழக்கம் போல் எவ்வளோ நீட்டுக்கு வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதையே நம்ம இது புதுசாக ஆட் பண்ணதால் இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆன் கிளிக் வித் ப்ரீவியஸு, அப்புறம் அந்த எண்ட் ஆஃப் த ஸ்லைடு டைமிங் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஒரு ப்ரிவியூ பார்க்கலாம். ஓகே, இப்போ அது ரெண்டும் ஒர்க் ஆகுது, இது ஒன்று ஒர்க் ஆகலை. காரணம் இதுக்கு எண்ட் ஆஃப் ஸ்லைடு நம்ம கொடுக்கல டைமிங்கில். இப்போ இதுக்கு வேணும்னா நீங்கள் டைமிங்கில் போயிட்டு என்ன பண்ணலாம், அந்த அனிமேஷன் பேனில் போயிட்டு டைமிங்கில் போயிட்டு ரிப்பீட்டில் போயிட்டு அன்டில் எண்ட் ஆஃப் ஸ்லைடு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இதுவும் என்னாகும், அந்த ஸ்லைடு அடுத்த ஸ்லைடுக்கு போகிற வரைக்கும் நம்மளுக்கு அனிமேஷனாகவே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இதுதான் ஒரு பேசிக் ஒரு அனிமேஷன், சிம்பிளாக ஒரு ஸ்கூலுக்கு ஒரு சின்ன பசங்களுக்கு தேவையான ஒரு அனிமேஷன் வீடியோவை இது போல் நம்ம கிரியேட் பண்ணி ஷேப்ஸில் இந்த கிளிக்கர்ஸ் அந்த கால் அவுட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த அனில்ஸ் பேசுகிற மாதிரி டெக்ஸ்ட்டு போட்டு நாம் கூட பின்னாடி வாய்ஸ் நரேஷன் ஆடியன்ஸ் போனீங்கன்னா வாய்ஸ் நரேஷன் இருக்கும், அதில் கூட நம்ம நிறையா பண்ணிக்கலாம். பிக்சர் வந்து வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் ஒரு டாபிக் ஒன்று கொடுக்கலாம். ஷேப்ஸில் போயிட்டு நான் ஒரு ஷேப்பு கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை மவுஸில் ட்ராக் பண்ணி இமேஜ் கொண்டு வரேன். இப்போ நீங்கள் அது இமேஜ் இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு டைப்பிங் ஆப்ஷன் வரும், அப்படியே டைப் பண்ணாலே போதும். இப்போ நான் இங்கே அம்மா யூடியூப் சேனல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நம்மளுக்கு இந்த ஷேப்ஸோட கலரு, ஷேப்ஸோட ஃபார்மேட்டு எல்லாத்தையும் நம்ம மாற்ற முடியும். பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபார்மேட் ஆப்ஷனில் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை ஃபார்மேட்டாக இருக்கும், நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் கொஞ்சம் இன்னும் எஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி எத்தனை விதமாக உங்களை டேஸ்ட் இருக்கோ அது போல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்டு கலர், டெக்ஸ்ட்டு ஃபில்லில் போய்ட்டு மாற்றிக்கலாம். இல்லைனா ஹோம் ஆப்ஷனில் போய்ட்டு கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், வழக்கம் போல் அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைல், டெக்ஸ்ட்டோட சைஸு, அது போல்டில் வேணுமா இட்டாலிக்கில் வேணுமா எல்லாத்தையும் நீங்கள் இங்கே கொஞ்சம் மாற்றி அனிமேட்டாக வச்சுக்க முடியும். இடம் பார்த்தாத்தால நான் கொஞ்சம் பாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எது எஃபெக்டிவான கலர் இருக்கோ அந்த கலர் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஃபாண்ட் கலரில் போயிட்டு மாற்றிக்கலாம். அங்கே கலர் இருக்கிறத பார்த்தோன்னா மோர் கலர்ஸில் போயிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான கலர்ஸ் இருக்கும் அங்கே ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற பாக்ஸுக்கெல்லாம் நம்ம அனிமேஷனில் தான் கொடுக்கணும். இப்போ அனிமேஷனுக்கு போகிறோம். அனிமேஷனில் போயிட்டு நான் உதாரணத்துக்கு ஒரு ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸ்ப்ளிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஆப்ஷனில் போனீங்கன்னா அதுக்குள்ளே அது எந்த மாதிரி உள்ளேருந்து வெளியே வரலாமா வெளியேருந்து உள்ளே வரலாமா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நான் ஒன்று கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு அந்த அம்மா யூடியூப் சேனல் கடையில் ஒரு அண்டர்லைன் கொடுக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன். அண்டர்லைனுக்கு நான் இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸுக்கு போயிட்டு ஒரு லைன் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். லைன் ஒன்று கிளிக் பண்ணி மவுஸ் கிளிக் பண்ணி நீட்டாக இழுத்துட்டேன். இப்போ இந்த ஷேப்ஸ் இந்த லைனை இன்னும் பெருசாக தெரியணுன்னா அதை அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த கலர் எந்த ஷேப்ஸ் சைஸை கூட பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கும் நம்ம இந்த லைனுக்கும் நம்ம அனிமேஷன் பண்ண முடியும். இதில் ஸ்ப்ளிட் ஆப்ஷன்ஸில் நான் உள்ளேருந்து வெளியே போகிற மாதிரி எஃபெக்ட் ஆப்ஷனில் போய்ட்டு கொடுக்குறேன். இப்போ இதுவும் இந்த ஸ்லைடு முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு தேவை அப்படின்னா வழக்கம் போல் நீங்கள் அனிமேஷன் பேனில் போயிட்டு டைமிங்கில் போயிட்டு ரிப்பீட்டில் அன்டில் எண்ட் ஆஃப் ஸ்லைடு கொடுத்து ஓகே கொடுத்துட்றோம். ஒரு பேஜுக்கு உண்டான அனிமேஷனை முடிச்சிட்டோம், ஒரு டைட்டில் பேஜுக்கு உண்டான அனிமேஷன். இப்போ ஸ்லைட் ஷோவில் போய்ட்டு நம்ம ஃப்ரம் பிகினிங் பார்க்குறோம். ஓகே, உங்களுக்கு இப்போ நம்மளோட சேனல் கீழே ஒரு லைனும் ஒன்று பிளிங்க் ஆகிறது தெரியும். ஒரு அட்ராக்டிவாக எக்ஸ்ட்ரா அட்ராக்டிவாக இருக்கும் இன்னும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. இங்கே என்னென்ன தேவையோ எல்லா அனிமேஷனும் நம்ம கொண்டு வந்து வச்சுக்க முடியும். இது எல்லாமே நம்ம இப்போ எங்கே பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் பேஜில் ஒரு பிஎன்ஜி இமேஜஸை பயன்படுத்தி மோஷன் பார்த்தை யூஸ் பண்ணி எப்படி அனிமேஷன் பண்ணுறது தான் அப்படின்றதான் பார்த்தோம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் தான் பெஸ்ட்டு. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மறக்காமல் அம்மா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.